பூவாலி நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பூவாலி நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மூலிகைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மூலிகையோட பேர் ஆடுதிண்டா பாலை. இதனுடைய தாவரவியல் பேர் எப்படின்னு கேட்டிங்கன்னா அரிஸ்டோலோச்சியா பிராக்டோலேட்டா அப்படின்ற தாவரவியல் பேரும், இது வந்து அரிஸ்டோலோச்சேசியா அப்படின்ற தாவர குடும்பத்தையும் சார்ந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா மாற்று அடுக்கில் அமைந்த வெள்ளை பூச்சுள்ள தட்டையான முட்டை வடிவ இலைகளை உடைய ஒரு படர்ந்து வளரக்கூடிய ஒரு சிறு செடியினம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல முதிர்ந்த நிலையில் வெடித்து சிதறக்கூடிய காய்களை உடைய ஒரு செடி. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா கரிசல் நிலங்களில் தான் அதிகமாக வளரக்கூடிய தன்மை பெற்றது. இது பெரும்பாலும் எல்லா மாவட்டங்களிலும் இருக்கும். இதுக்கு பங்கம் பாலை அப்படின்னு இன்னொரு பெயரும் உண்டு. இதனுடைய எல்லா விதமான பாகங்களுமே மருத்துவ பயன் உடையது. அதனால தான் இது வந்து என்ன பண்ணிங்கனாக்கா ஆடுதிண்டா பாலையோடைய இலையை ஒரு 50 கிராம் எடுத்து அதே அளவு புங்க எண்ணெயை சேர்த்து நல்லா காய்ச்சி அதிலேருந்து வரக்கூடிய அந்த எண்ணெயை நம்ம சொரியாசிஸ் சொல்லக்கூடிய காலாஞ்சிக படை அப்படின்னு அந்த நோய்க்கு மேல் பூச்சா பூசலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான தோல் வியாதிகளுக்கும் இது அற்புதமான ஒரு சஞ்சீவியான மூலிகைங்க. இதனுடைய மாற்று முறை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய இந்த ஆடுதிண்டா பாலையோடைய இலை சாரை இடித்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. குப்பைமேனி இலை இருக்குது பார்த்திங்கன்னா, அதனுடைய சாறு இடித்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சீமை அகத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, வண்டுக்குள்ளின்னு சொல்லுவாங்க, அந்த இலையை இடித்து ஒரு சாறு எடுத்து ஒரு 100 கிராம் எடுத்துங்க. இது 100 சேர்த்தா 300 கிராம் சாறு வந்துடும். அது 300 கிராம் வேப்பெண்ணெய் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த 300 கிராம் வேப்பெண்ணோடு சேர்த்து நல்லா காய்ச்சி அந்த சிடுசிடுப்பு அடங்கி நல்லா ஆவி வரக்கூடிய எண்ணெய் நல்லா ஆவியாக கிளம்பும். அந்த நேரத்தில் அதை எடுத்து வடிகட்டி ஆற வச்சு நம்மளுடைய சொரியாசின்னு சொல்லக்கூடிய காலாஞ்சிங்க படை, அது மட்டும் இல்லாமல் குஷ்டம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான தோல்வியாதிகள் என்னென்ன இருக்கோ எல்லா விதமான தோல்வியாதிகளுக்கும் இது அற்புதமான சஞ்சீவியான ஒரு மூலிகை. அது மட்டும் இல்லாமல் இந்த கருமேகம் சொல்லக்கூடிய நோய் இருக்கவங்க இந்த ஆடுதிண்டா பாலையோட சமல சாரை ஒரு 10 மில்லி எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் இளநீரில் இதை கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த கருமேகம் சொல்லக்கூடிய நோய் ஈஸியாக குணமாயிடுமுங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளாட்டு பால் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த வெள்ளாட்டு பாலில் இந்த ஆடுதிண்டா பாலையோட சமூலச்சாரை கலந்து சமையளவு எடுத்து கலந்து ஒரு கொட்டைப்பாக்கு அளவு எடுத்து கலந்து நீங்கள் வந்து உள்ளுக்கு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது பிளவைன்னு சொல்லக்கூடிய அந்த வெடிப்பு வருதுன்னா பித்த வெடிப்பினால் உருவாக்கக்கூடியது, கருமேகம், அது மாதிரி சூளை புண்ணுன்னு சொல்லுவாங்க, கிரந்தி, அது மாதிரி குஷ்டம், இந்த மாதிரி ஆறாத புண்கள் அப்படி இருந்தாலும் இது ஈஸியாக ஆறக்கூடிய குணம் உண்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த உலர்ந்த ஆடுதிண்டா பாலையோட இலையை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நல்லா நசுக்கி வதக்கி ஒரு 1/4 லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா சுண்டை காய்ச்சி 1 ounce வீதம் நீங்கள் 3 நாள் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா நம்ம வயிற்றில் உள்ளக்கூடிய பூச்சிகள்லாம் அழிஞ்சிடும். நிறைய பேர் வந்து பூச்சி அதிகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து உடல் வந்து ரொம்ப மெலிவாக இருப்பாங்க. அதே நேரத்தில் உடல் வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் அவங்க உடல் ஆரோக்கியமாகவே இருக்காது. அந்த பூச்சி வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு அந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த பூச்சை இயற்கையாகவே அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஆடுதிண்டா பாலைக்கு உண்டு. இந்த மாதிரி 3 தினமாக நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பூச்சி வயிற்றுக்குள்ளேயே இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க நம்ம பெரியவங்க அப்படின்னா, பேதி மாத்திரை இருக்குங்களா, பேதி ஆகும்படி ஏதாவது ஒரு மருந்து கொடுத்து அதை பேதியாக வச்சோன்னா அந்த அழிஞ்சு போன பூச்சிலாம் சீக்கிரமாக வெளியேறிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடுதிண்டா பாலையோட வேர் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஒரு சிட்டிகை நீங்கள் வந்து நல்லா அரைச்சி ஒரு சிட்டிகை எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம சுடு தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதில் நல்லா போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 1/2 hour இல்லைன்னா ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வடிகட்டி அந்த சாரை உள்ளே கொடுத்தீங்கன்னாக்கா குளிர் ஜுரம் சொல்லக்கூடிய வியாதி சீக்கிரமாக குணமாயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி திருமணமாகி நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எத்தனையோ விதமான காரணங்கள் உண்டு. ஆனால் முக்கியமான காரணம் என்ன கேட்டிங்கனாக்கா, இந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பூச்சிகள், நுண்ணிய கிருமிகள்னு சொல்லுவாங்க, நுண்ணிய பூச்சின்னு சொல்லுவாங்க. அந்த பூச்சி இருந்ததுன்னா அவ்வளோ சீக்கிரம் கர்ப்பம் தங்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஆடுதிண்டா பாலை ஒரு மிகப்பெரிய சஞ்சீவியான மூலிகைங்க, ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமும் கூட. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடுதிண்டா பாலையுடைய இலையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை சிறுக அரிஞ்சு வச்சுருங்க. அது கூட ஒரு 5 கிராம் மிளகை சேர்த்து நல்லா வெந்நீர் விட்டு மை போல் நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க, கெட்டியான பதமாக அரைச்சிக்கோங்க. அதை 2 பாகமாக எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, காலை மாலை நீங்கள் வந்து உள்ளுக்கு சாப்பிட்ணும். இதை வந்து எப்போ சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா,
வீட்டு விளக்கு நின்ற மூன்றாம் நாள் இருக்கு இல்லையா, அது வீட்டு விளக்கு நின்று அந்த 3ஆம் நாள் முதல் 5ஆம் நாள் வரை 3, 4, 5 ஆக 3 நாள் மாதத்தில் ஒரு 3 நாள் இது மாதிரி சாப்பிடணும். தொடர்ச்சியாக 3 மாதம் நீங்கள் வந்து இந்த மாதிரி தொடர்ச்சி சாப்பிட்டோன்னா அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள்லாம் அழிஞ்சு கர்ப்பம் சீக்கிரமாக தரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை கூடும். அற்புதமான மூலிகையான இந்த ஆடு திண்டாப்பாலைக்கு மட்டும்தான் இந்த அற்புத ஆற்றல் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு பாம்பு கடிச்சிடும். பாம்பு கடிச்சிச்சுன்னா என்ன பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னு தெரியாதையே நிறைய பேர் வந்து உயிரை இழக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும். அதுக்கு மிகப்பெரிய ஒரு சஞ்சீவியான ஆற்றல் கொண்ட மூலிகை இந்த ஆடு திண்டாப்பாலைங்க. இதுக்கு மட்டும்தான் நம்மளுடைய என்ன பாம்பு கடிச்சிது அப்படின்ற ஒரு குணத்தை எடுத்து காட்டக்கூடிய ஆற்றல் உண்டு. எப்படி அதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, அந்த பாம்பு தீண்டப்பட்டவருடைய வாயில் இந்த ஆடு திண்டாப்பாலுடைய வேர் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஒரு கொட்டைப்பாக்கு அளவு எடுத்து அவங்களுடைய வாயில் போட்டு மென்று சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் சுவை கிடைக்கும். என்ன சுவை கிடைக்குதோ அந்த சுவையை வச்சு இந்த பாம்பு தான் கடிச்சிது அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த வேரோட சுவை வந்து புளிப்பாக இருந்துச்சுன்னா அது புடையன் பாம்போட விஷம். அதே நேரத்தில் உப்பாக இருந்துச்சுன்னா அது வந்து விரியன் பாம்போட விஷம். துவர்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா வாழலை பாம்போட விஷம். அது மட்டும் இல்லை இனிப்பாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து நல்ல பாம்போட விஷம். சரி, கசப்பாக இருந்துச்சு அப்படின்னாக்கா எந்த பாம்புமே கடிக்கல, தைரியமாக இருக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி எந்த பாம்பு கடிச்சிது அப்படின்றத ஈஸியாக தெரிஞ்சுட்டு அதுக்குண்டான ஃபஸ்ட் எய்ட் மருத்துவத்தை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே சீக்கிரமாக போய்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை அதுக்குண்டான மருத்துவர்களையோ நாடி நம்மளுடைய நெஞ்சை முறிக்கக்கூடிய மருந்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நம்ம உயிர் காப்பாற்றப்படும். அவ்வளோ அற்புதமான ஆற்றல் இந்த ஆடு திண்டாப்பாலைக்கு உண்டுங்க. இதை வந்து நீங்கள் வேரோடு நோண்டி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சு ஒரு தொட்டியில் வச்சு வளர்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஒரு வீட்டு தோட்டங்களில் நீங்கள் வளர்க்கலாம். அப்படின்னா இதனுடைய விதைகள் எடுத்துகிட்டு வந்து வச்சும் நீங்கள் வளர்க்கலாம். இதை வளர்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் இருக்கும். இதனுடைய வீரியம் ரொம்ப அதிகமானதுங்க. அதனால் உங்கள் வீட்டுகளில் கண்டிப்பாக வளர்க்கக்கூடிய விஷ ஜந்துக்களுக்காக பயப்படக்கூடிய எல்லோருமே வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த ஆடு திண்டாப்பாலை. இது நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் உறவினர்கள், உங்கள் நண்பர்கள் எல்லார்கிட்டையும் சொல்லி இதனுடைய பயனை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வளர்க்குறதுக்கு உண்டான முயற்சி அவங்க எடுப்பாங்க. நீங்களும் இந்த முயற்சியை எடுக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த பூவாளி நிகழ்ச்சிகளை இந்த மூலிகையை பற்றி சொல்லிக்கிறோம். இவ்வளோ அற்புதமான ஆற்றலுடைய ஆடு திண்டாப்பாலை அப்படின்ற மூலிகையை பற்றி இன்றைக்கி பார்த்தோம். மற்றொரு நாள் வேறொரு மூலிகையோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.